நடந்தப்போ நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போன முறை நான் ஆட்சி வரதுக்கு முன்னாடி ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால முதலமைச்சரை வர முடியாதுனாங்க. தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்து விரும்பியும் அப்படின்னு அதை சொல்றாங்க. அதுவும் குறிப்பா போன முறை தேர்தல் நடந்தப்போ நான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போன முறை நான் ஆட்சி வரதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, அதனால முதலமைச்சர் வர முடியாதுனாங்க. ஆனா கட்டத்தை உடைச்சது ஆட்சிக்கு வந்துட்டோம், முதலமைச்சர் ஆயிட்டோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து திமுக 2வது ஆட்சிக்கு வந்து விரும்பியும் அப்படின்னு அதை சொல்றாங்க. உண்மைதான். அதையும் உடைச்சு 2வது முறையா உங்க அன்போடு உங்க வீட்டுக்குள்ள இந்த ஸ்டாலின் 2வது ஆட்சிக்கு வரதான் போறான். அந்த ஆட்சிக்கு வரப்போறான்னா அந்த பதவிக்காக நான் நினைக்கிறேங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுங்க. ஆக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் 2வது முறையாக மொத்தத்தில் கூட 7வது முறை வரப்போறது. ஆனா நான் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நல்ல வாய்ப்பை தேடி தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய நாட்டுக்கு வந்து ராஜ்குமார் ஒரு நல்ல இளைஞர், துடிப்பானவர். பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. நாள் செய்யலாம், அதனால சிரித்த முகத்தோட உங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு உங்களையும் சிரிக்க வைப்பார், உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சி வர வைப்பார்.